ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபையும் வழி நடத்துதலும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆயத்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு தேவன் தந்தருளின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. மகிமைப்படும் எங்களோடு கூட பேசும் தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவனால மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 515வது பாடலை பாடுவோம். அருள் நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவில். கீதங்களும் கீர்த்தனைகளும் 515. தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் திருபாதத்தில். பாவ மன்னிப்பருள்வி இந்நேரத்தில். தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தனாவியா. சுத்தி செய்வி மாசில்லாத இரத்தத்தால். துணை வேண்டி நம்பி வந்தேன் பாதை காட்டுவீர். திருப்தி செய்து நித்தம் நன்மை நல்குவீர். சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞானம் பலனும். அக்னி நாவும் வல்லவாக்கும் ஈந்தேரும். ஏசுநாத நம்பி வந்தேன் தவறாமலே. என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் என்பதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தந்தையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்க ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நடப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, போல
நாம் இந்த பணிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடக்கும் உங்கள் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனிதனுக்கு அபிஷேகம் பாவத்தை தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் விருப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடிவுகளை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51ஆம் சங்கீதம். சங்கீதம் 51ஐ முறை முறையாக வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரைத்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்கள் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரினோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையில்
பரிசுத்தவான்களின் ஐக்கியம், பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்பு: நாளை காலை 9 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். தகுந்த ஆயுதத்தோடும் ஜெபத்தோடும் பங்கு பெறும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நான் வேதாகமத்தில் உள்ள ராஜாக்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு ராஜாவை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இவருடைய பேர் இஸ்போசேத். சமஸ்த இஸ்ரவேலை 2வது ஆண்ட ராஜாவுக்கு பேர் தாவீது. சவுல் மரித்த பின்பு அவருடைய 4வது மகன் தான் இந்த இஸ்போசேத். இவர் 2 வருடம் ராஜாவாக இருக்கிறார். இவருடைய ராஜ்ய பகுதி என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்தை மட்டும்தான் இவர் ஆட்சி செய்தார். யூதா தேசத்தை அதே நேரத்தில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பகுதியில் இந்த இஸ்போசேத் ராஜாவாக இருக்கிறார், இன்னொரு பகுதியில் தாவீது இருக்கிறார். ஆனால் என்னென்னு சொல்ல இஸ்ரவேல் என்ன செய்யணும், இணைக்கப்படவில்லை. இவர் சவுலினுடைய மகன், 4வது மகன். சவுலுக்கு ஏற்கனவே 4 மகன் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் 4வது மகன். அதுக்கு முன்னால் யோனத்தான், அபினதாம், மல்கி சூவா மற்றும் இஸ்போசேத் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் அது போக 2 குமாரத்திகளும் உண்டு. ஒருவருக்கு பேர் மீகால், இன்னொரு பேர் மோப். இவர்கள் சவுளுடைய குமாரத்திகள். இவங்க பாருங்க, இப்போ இந்த சவுலும் மற்ற 3 அந்த மகன்கள் 3 பேரும் யுத்தத்திலே மடிந்து போகிறார்கள். சவுலு அவனோடு கூட முதல் 3 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இதை வேதாகமத்திலே 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும், 3 பேர் போயிட்டாங்க. தகப்பன் ஈட்டியை குத்தி அவரே இறந்து போறாரு. அவர் கூட இந்த 3 பேரும் ஒரே நாளில் இறந்து போனாங்க. இப்போ இந்த சவுலுடைய படைத்தலைவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் அப்னேர். இவன் என்ன பண்றான், சவுல் மரித்த பின்பு உயிரோடு இருக்கிற 4வது மகனை கூட்டு போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிக்கிறான். இப்போ அவன் அழைத்து நேர் எங்க போறனா, மகனாயிமுக்கு போறான். அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த 4வது பையனை ராஜாவாக நியமிக்கிறார். 2 வருடங்கள் மட்டும்தான் இவனுடைய அரசாட்சி. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்ம இதை பார்க்கலாம். 2 சாமுவேல் அசூரியா மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினார். இது அவனுடைய படைத்தலைவன் தான். ஒருவேளை அந்த படைத்தலைவன் என்ன பண்ணியிருக்கலாம், சவுலே போயிட்டாரு அப்படின்னு உடனே இவனையும் கூட வெட்டி போட்டுட்டு அவனே ராஜாவா ஆயிருந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யல. அவருடைய மகனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவனை இங்க நினைக்கிறான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவர் 40 வயதில் ராஜாவாக வந்தார். 2 வருடங்கள் மட்டும்தான் என்ன செய்தார், ராஜாவாக இருந்தார். இவருக்கு ஒரு பேர் இஸ்வி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் பாருங்க, இஸ்போசேத்துக்கு இஸ்வி என்ற ஒரு பெயரும் உண்டு. 1 சாமுவேல் 14:49. இஸ்வி ஒரு பெயர், இன்னொரு பேர் கூட இருக்கு, எஸ்மால் அப்படின்னு இருக்கு. இது 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கலாம். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.
முதலில் லேவியருடைய ஸ்தாபனை தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டும் உள்ளபடியால் மற்ற வேலைக்கு நீங்களால் அந்த அறிவு கொடுத்தார்கள். சரிவசனில் 1 நாளாகவும் 8:33. நேர்கீசை பெற்றான், சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கி-சூவாவையும் அபினதாபையும் எஸ்பாவலையும் பெற்றான். எஸ்மாவலையும் பெற்றான். அவனுக்கு அடுத்த இன்னொரு பேர், அவ்வளோதான். 3 பேர் இருக்கு. இஸ்போசேத்துக்கு இஸ்விங்கிற பேர் இருக்கு, எஸ்மால்ங்கிற பேர் இருக்கு. இந்த காலகட்டத்தில் சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது. பயங்கரமான போர். இந்த போரில் சவுலினுடைய குடும்பம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டு, ஆனால் தாவீதினுடைய குடும்பம் பலத்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மேலே போயிட்டாங்க. சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதையும் நீங்க பார்க்கணும்னா யுத்தம் நடந்தது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அதுல 6வது வசனத்தை வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். போதும். இப்போ பாருங்க, இப்போ இஸ்போசேத் வெறுமனே ஆட்சி நடைபெறுகிறது. யுத்தம் தான் நடந்துட்டு இருக்கு. 2 குடும்பத்துக்கும் இடையில பயங்கரமான யுத்தம். இந்த அப்னேர் அப்படிங்கிறவன் தான் பலசாலியாகவும் இருக்கிறான். அப்போ இவன் என்ன நடக்குது அப்படின்னா, இவனுடைய ராஜபாரம் முடிகிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு 2 பேருக்கும். ராஜாவுக்கும் இந்த படைத்தளபதிக்கும் இடையில ஒரு பிரச்சனை. இது இவருடைய குணங்களில் ஒரு முக்கியமான குணம்னு சொல்லலாம். இந்த ராஜா என்ன பண்ணான்னா, தன்னுடைய ராஜபார காலத்தில் எந்த தவறுகள் நடந்தாலும் அதை சுட்டி காட்டுகிறவனாக இருந்தான். அநேக நேரங்களில் நம்மளுக்கு யாரும் நினைச்சது இல்லை, தவறு நடந்தால் யாரும் சுட்டி காட்டினா பிடிக்காது. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தான் நடந்த தவற்றை சுட்டி காட்டுகிறார். என்ன நடந்துட்டு பாருங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், மன்னிக்க 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க. சவுலின் குமாரனுக்கும் படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகா. போதும். 12வது வசனத்தை வாசிங்க. அவர்களை கொன்று போடவும், அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எட்ரோனில் இருக்கிற குலத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். போதும். என்ன நடக்குது அப்படின்னா, சவுலுக்கு ஒரு மறுமனையாட்டி இருக்கிறார், ரிஸ்பால். அந்த மறுமனையாட்டியோடு இந்த அப்னேர் என்ன பிரவேசிக்கிறான். இதை இந்த இஸ்போசேத் கண்டுபிடிச்சிட்டான். அதனால கோபத்தில் என்ன கேட்கிறான், என்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு நீர் பிரவேசித்தது என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உடனே அப்னேருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் ஒன்றும் ராஜாவாக்கியிருக்கேன், தாவீதோடு உங்களை கூட நான் சேர்த்து விடலை, உங்கள் வீட்டுக்கு போர் சேவகனாக இருக்கேன், பாதுகாவனாக இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, ஒரு பெண்ணின் நிமித்தம் என்னை இன்னைக்கு நீ நிந்தித்து விட்டாய். அப்போ இஸ்ரவேலில் நான் என்ன நாய் தலையா அப்படின்னு கோவப்பட்டேன். கோவப்பட்ட உடனே இந்த இஸ்போசேத் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை அப்படியே விட்டுட்டான். சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, பாவம் எதுவும் செய்தாலும் தப்புகள் நடந்தாலும் சுட்டி காட்டுகின்ற ஒரு ராஜாவாக இருந்தார். அதுதான் அவனுக்கு அப்னேருக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்னெல்லாமோ உனக்கு செய்து கொடுத்துருக்கேன், ஆனால் ஒரு சின்ன பெண்ணின் நிமித்தம் நீ நினைச்சிடா என்னை அது சொல்லி காமிக்கிறியே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டவனு இஸ்போசேத் அவனுக்கு பயந்து அதுக்கு பிறகு அதை பற்றி எதுவுமே நினைச்சல, பேசாமல் இருந்து விட்டான். அப்போ அநேக நேரங்களில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவற்றை நாம் சுட்டி காட்ட வேண்டும். சில சபைகள் இருக்கு, ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாரும் அங்கே செஞ்சுருவாங்க, அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. அங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னா அங்கிருந்து இந்த சபைக்கு வந்துடுவாங்க. சபை பேரத்தில் திருநெல்வேலி அது இருக்குது. ஒரு சபையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. அப்போ அங்குள்ள பாஸ்டர் என்ன செஞ்சிருக்கணும், அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டி இருக்க வேண்டும். இந்த சுட்டி காட்டுறது இல்லை. ஏன்னா குடும்பத்தோட போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பேரும், காணிக்கையும் பேரும் தசம பலனும் பேரும். இதுக்காகவே அங்கே செய்த பாவம் இருந்தாலும் அதை கண்டுகிடாம போயிடும். இது கடைசியில் யார் மேலே பழி விழுன்னு நினைக்கிங்க, அந்த பாஸ்டர் மேலே தான் வரும். ஏன்னா அவர் தான் அதுக்கு உத்தரவாதி, அந்த குடும்பத்துக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் சுட்டி காட்டாதனால அவங்க உள்ளுக்கு இருந்தே பாவம் செய்துட்டு இருப்பாங்க. ஏலியுடைய குமாரர் அதனை செய்தாங்க. ஏலி நல்ல நபர் தான், ஆனால் அவன் பிள்ளைகளை என்ன செய்யல, சரியாக வளர்க்கல. கடைசியில் 2 பேரும் என்ன செய்றாங்க, மரித்து போகிறாங்க.
அப்போ தப்பு நடக்குதுன்னா நாம் அதை சுட்டி நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லது சபையில் விசுவாசியாக இருந்தாலும் சரி, தவற்றை நாம் சுட்டி காட்டுவதற்கு தயங்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பாஸ்ட் மாதிரியும் நம்ம வச்சிருக்கோம். என்ன தப்பு நடக்குதோ அதை சுட்டி காட்டி திருத்த வேண்டும், அவ்வளவுதான். அவங்களை குற்றவாளிகளாக மாற்றுவதல்ல, அவங்களை திருத்த வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. இதை பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்துல பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவர் இருந்தா புத்தி சொல்றதுல தப்பே கிடையாது. அதே போல ஏசாயா 61:3 பாருங்க. ஏசாயா 61:3. சீயோனிலே உயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய முறையை கொடுக்கவும். போதும், சீர்படுத்த வேண்டும். ஒருவேளை கஷ்டத்தின் இடத்துல யாருக்கா இருக்காங்களா, அவங்க கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன செய்யறது? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறாங்களா, அது இந்த பிரச்சனையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சீர்படுத்தி அவர்களை சரிப்படுத்துவது நமது வேலை. ஒருவேளை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களை சரி பண்ணி மீண்டும் நினைக்கணும், சபைக்கு இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சபை நாம கட்டினது இல்லை, ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் கட்டின சபை. அவங்களை உள்ளுக்கு அழைத்து கொண்டு வரதான் நம்மளுக்கு மரியாதையாகவும் இருக்கும். அதே போல பாருங்க, பிலிப்பியர் 3:19 பாருங்க. பிலிப்பியர் 3:19. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் அழிவு, அவருடைய மகிமை அவருடைய லட்சியை, அவர்கள் பூமி கடற்கரையை சிந்திக்கிறார்கள். போதும். அப்போ அந்த இங்கேயும் அந்த பாஸ்டர் தான் சொல்லியிருக்கு. பாஸ்டர் சரியா சபை மக்களை நடத்தலைன்னா அவங்க சீர்கெட்டு போவாங்க மாதிரி. ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் இருந்தார்ல, 12 சீசன்ல ஒரு சீசன் யூதாஸ் உள்ளுக்கே தான் இருந்தான், ஆண்டவர் பக்கத்திலே தான் இருந்தான். அவனும் என்ன பண்ணிட்டு இருந்தான், தப்புகள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். அதனால தான் அவனுக்கு முடிவு பரிதாபமாக போய்விட்டது. அப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, செய்த தவற்றை சுட்டி காட்டினார். அதனால அவருக்கு பிரச்சனை வந்தது. 2வது பாருங்க, அவர் நீதிமான் சொல்லிட்டு தாவீது சொல்லுவார். இப்போ 2 படைத்தலைவர்கள் நம்ம ஏற்கனவே வாசம் பார்த்தீங்களா, பானா அப்படின்னு சொல்லி, ரேகா அப்படின்னு சொல்லி 2 படைத்தலைவர்கள். இவங்க என்ன பண்றான், இந்த சமயத்தை பார்த்து கொண்டு இந்த இஸ்போசேத்தை கொலை செய்வதற்கு வகை தேடுறாங்க. இந்த அப்னேர் அதுக்கு முன்னால அவங்க அண்ணன் தம்பியை சண்டை போட்டு ஒருத்தனை வெட்டி 2 பேரும் செத்து போயிட்டான். இப்ப இந்த 2 படைத்தலைவர்களும் எப்படியாவது இஸ்போசேத்தை கொலை செய்து அவனுடைய தலையை எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு போகணும், தாவீதின் இடத்திற்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல அவன் வீட்டில் படுத்து நடுப்பகலில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்குள்ள 2 பேரும் பிரவேசித்து கோதுமை வாங்குவதற்கு போல போய் தூங்கிட்டு இருந்த அவனை நெஞ்சிலே குத்தி கொலை பண்ணிடுறாங்க, கை காலெல்லாம் உடைச்சிடுறாங்க. அவனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வனாந்திர வெளிகளெல்லாம் அலைந்து தாவீதின் இடத்திற்கு வராங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, தாவீது ராஜா நம்மளை நினைச்சுவாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்துவார்னு நினைச்சு வந்தாங்க. ஏன்னா தாவீதுக்கு இஸ்போசேத்து ஒரு சிம்ம சொப்பனம் தான். இவன் 2 பேரும் சொல்றாங்க, உங்களை கொலை செய்வதற்கு வகை தேடின இந்த இஸ்போசேத்தினுடைய தலையை நாங்கள் வெட்டி வந்து விட்டோம்னு பெருமையா சொல்றாங்க. தாவீது உடனே என்ன பண்ணாரு, 2 சேவர்களை கூட்டு இந்த 2 பேரையும் கொலை பண்ண சொன்னார். ஏன்னா, தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நீ தொடுவதற்கு யார், உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் என்ன செஞ்சுறாரு. அப்ப தாய் சொல்லுவாரு, இந்த இஸ்போசேத் நீதிமான், ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு, அவர் நீதிமான், அவரை கொலை செய்வதற்கு நீ கை நீட்டுவது என்னன்னு சொல்லி அந்த 2 பேரையுமே என்ன செஞ்சுறாரு, கொலை செய்து போடுகிறார். அப்ப இந்த ராஜாட்ட 2 விதமான பண்பு இருந்துச்சு. ஒன்று முதலாவது தவறுகளை சுட்டி காட்டுகின்றவர், 2வது நீதிமான். அப்போ நம்மளை என்ன செய்யணும், நாம எப்படி இருக்கிறோம், நம்ம ஒருவேளை இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தான் இந்த சந்ததிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பானா ரேகா அவனுடைய சந்ததிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாமி வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும்
எல்லா நீதி சாமத்தோடும் உபதேசத்தோடும் கண்ணனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும். சரிதானா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இதில் வந்து நம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் பாருங்க. மத்தேயு 25 21 வாங்க. மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், கொஞ்சத்தில் நீ என்ன செஞ்சார், உண்மையாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பேன்னு சொல்றார். அப்ப இந்த 2வது ராஜா 2 வருஷங்கள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சான். அதோடு அவன் சொன்னான், இறந்து போனான். 3வது வரும் ஒரு ராஜாவுக்கு, இவர் தான் சமஸ்த இஸ்ரேலினுடைய 2வது ராஜா. இவருடைய பேர் வந்து தாவீது. நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் தாவீது என்பதற்கு பிரியமானவன் என்று அர்த்தம். தாவீது என்பதற்கு பிரியமானவன் என்று அர்த்தம். இவர் யூதாவின் சந்ததியில் வந்தவர், ஈசாயின் மகன். இவருடைய பிறப்பு எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். போதும் படிட்டுங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்ப தாவீது பிறப்பதற்கு முன்னாலே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர். அப்போதான் தாவீதினுடைய வம்சமே அங்கதான் ஆரம்பிக்குது. இவனுக்கு 7 உடன்பிறப்புகள் இருந்தார்கள். சில இடத்துல 6ன்னு இருக்கும், சில இடத்துல வந்து 7ன்னு சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர் சொல்லிடுறாங்க ஒருவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 7 பேர் இருந்தாங்க. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசேப் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றார். சரிதானா? 7வது குமார் தாவீது வந்து இந்த இடத்துல 7ன்னு இருக்கு. ஆனா அவருடைய பின்னால நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8வது மகனாகவும் வருவார். எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு லிஸ்டே இருக்குது பாருங்க. அது எங்க இருக்குன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல பாருங்க. 1 சாமுவேல் 16, 10, 11. ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தரில் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். போதும், 7 பேர் கொண்டு நிப்பாட்டியாச்சு. எல்லாம் முடிஞ்சு போனவர் கேட்கிறாரு, உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானே, இல்லை இன்னொருத்தர் இருக்கான்னு சொல்றாரு. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. Jesus says, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. John 8:12. இவருக்கு அப்போ மொத்தம் 7 சகோதரர்கள் இருந்தாங்க. 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து செருபால், அபிகாயில். இந்த செருபாலுக்கு 3 குழந்தைகள். ஒரு பேர் வந்து அபிசாய், அடுத்தவன் பேர் வந்து மோப், அடுத்தது வந்து ஆகேல். இந்த 3 பேர் தான் தாவீதினுடைய சேனாதிபதிகளாக இருந்தார்கள். அப்போ முறை பையன் தான், மாமா பையன் தானே, மாமாவுக்கு இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, சேனாதிபதியாக இருந்தார்கள். தாவீது கிமு 1070ஆம் ஆண்டு பிறந்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு 1070 பிறந்தார். இவர் 30 வயதில் ராஜாவாக வந்துவிட்டார். இவருடைய ராஜ பாரங்கள் மத்திய எவ்வளவு காலம் இருந்தார்னா 40 ஆண்டுகள் இருந்தார். 40 ஆண்டுகளில் 7 வருடமும் 6 மாதங்களும் யூதா தேசத்துக்கு மட்டும் ராஜாவாக இருந்தார். அதற்கு பின்பு 33 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். மொத்தம் 40 ஆண்டுகள் அரசாட்சி. இவருக்கு 8 மனைவிகள், 18 பிள்ளைகள், அதற்கு மேலும் குழந்தைகள் இருந்தார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் பூரண வயதில் 70 வயதில் இவர் மரித்து போனார். இவருடைய அரசாட்சியின் காலம்
கிமு 1010 முதல் கிமு 970 வரை அரசாண்டார். 40 ஆண்டுகள் என்ன செய்றாரு அரசாட்சி. ஆனால் 30 வயதிலேயே இங்க வந்துட்டாரு, அரசாட்சிக்கு வந்து விட்டார். இது இவருடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்ப இவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னா, சவுல் மரித்த பின்பு சாமுவேல் அவருக்காக துக்கித்து கொண்டு இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் வந்து பேசுறாரு, சவுலை நான் தள்ளி விட்டேன், அவனுக்காக நீ என்ன செய்றார், துக்கித்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன செய்ய, ஈசாயிலே ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவர் அங்கிருந்து புறப்பட்டு பெத்லெகேமுக்கு வராரு. வந்து என்ன செய்றாரு, இந்த ஈசாயும் அவனுடைய பிள்ளைகளும் பலி விருந்துக்காக அழைக்கிறார். அப்பதான் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. முதல் பையன், மூத்த பையன் தான் வர்றான். அவன் எலியா, அவன் திறமைசாலி, நல்ல அழகை பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் தான் முதலாவது வரான். வந்து பார்த்துன உடனே இவன் நினைக்கிறான், ஈசாய் நினைக்கிறாரு கண்டிப்பாக இவனை செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவரை செலக்ட் பண்ணதில்லை. அப்படி 2வது வாரம், 3வது வாரம், 4 அப்படி 7 பேர் வந்து விட்டார்கள். அப்போ இன்னைக்கு ஒருத்தருமே செலக்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்க வசனம் 1 சாமுவேல் 16:7 வசங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிறார். இந்த 7 பேரும் கடந்து வந்தாச்சு. எல்லாரும் முதல் பையன் எப்படி பண்ணிடுவாங்கிறது யோசித்தாங்க. ஏன்னா பார்ப்பதற்கு அழகாகவும் பலசாலியாகவும் இருந்தால், ஆனால் அவங்க உள்ள என்ன செய்யல, அழகா இல்லை. இப்போ 3 கடைசி கேட்கிறாரு, வேறு பிள்ளைகள் உண்டாங்கன்னா, ஆமா என்ன ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க இருக்கான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கேன். ஏன்னா தாவீதுடைய குடும்பம் ரொம்ப வறுமையான ஏழை குடும்பம். அதனாலதான் தாவீது நினைச்சான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து வர சொன்ன உடனே ஆண்டவர் பேசுறார், இவன் தான் அவன், இவன் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அவன் பார்ப்பதற்கு தாவீது எப்படி இருந்தான், நல்ல தோற்றமுடையவனாய், உள்பகுதியிலும் அழகா இருந்தான், வெளிப்பகுதியிலும் அழகா இருந்தான்னு சொல்லுது. அப்ப அவனை பார்த்த உடனே இவன் தான், இவனை என்ன செய்ய அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவனை ராஜாவாக நினைச்சாரு, அபிஷேகம் பண்ணிக்கிற வசனம் பாருங்க. 16:10-13 பாருங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். போதும், அவனை கூட்டத்து தான் அபிஷேகம் நடக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஏன்னு சொன்னா, ஆடு மேய்க்கிற இடத்துல இந்த தாவீது ஆண்டவருடைய துதித்து பாடி எப்பவும் ஆண்டவரையே நினைச்சிட்டு இருந்தாள். அவன் ஆடுகள் தான் மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் என்ன முறை எங்க தான் இருந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருந்து பாடல்களை பாடி துதித்து ஜெபம் பண்ணுவது அவனுடைய வேலை. அப்ப அங்கேயுமே ஆண்டவனை தெரிந்து கொண்டார். ஏன்னா மத்திய 3வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல பார்த்துட்டோம், அவன் பிறப்பதுக்கு முன்னாலே அவன் ராஜா. அப்ப பாருங்க, அவன் உலகத்துக்குள்ள வரும்போதே ராஜாவாக ஆண்டவர் நியமித்து தான் அவனை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அவனை கொண்டு வந்தார். இந்த நோக்கம் எப்பதான் நிறைவேறுச்சு, 30 வருஷம் கழிச்சுதான், 38 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. அது வரைக்கும் தவறு இருக்கான். அவர் இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தாவீதுடைய குணங்களை பற்றி நான் என்ன சொல்றேன், நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தாவீது வந்து ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் முன்குறித்து வரப்பட்டவன், ராஜா அப்படின்னு முன்குறித்து. இந்த லிஸ்ட்ல பாருங்க, அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, அந்த நேம் லிஸ்ட் நிறைய இருக்கும். ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு கதையும் ஒரு அர்த்தமும் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்ப தாவீது பிறக்கும்போது ராஜா கிடையாது, நல்ல நினைவுச்சுடுங்க. தாவீது பிறக்கும்போது ராஜா கிடையாது. அவன் பிறந்த பிறகுதான் ராஜாவாக மாறினான். ஆனா தாவீதுக்கு பின்னால் உள்ள பேரெல்லாம் வாசிங்க. சாலமோன், அவன் ராஜா. சாலமோன் வந்து ராஜா, இளவரசன், தாவீதுனுடைய பையன். சாலமோனுடைய பையன் பேர் எவரு, அவனும் ராஜா. அதுக்கு அடுத்த பேர் பாருங்க, அவனும் ராஜா. அதுக்கு அடுத்த லிஸ்ட் பாருங்க, பின்னால் வந்து எல்லாருமே ராஜா தான். ஆனா அவர்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லப்படவில்லை. யாருக்கு மட்டும் தான் சொல்லி இருக்கு, தாவீதுக்கு மட்டும் தான் சொல்லி.
அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஈசாயினுடைய அந்த சந்ததியில இருந்து தான் இந்த தாவீது தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படிதான் நினைச்சாரு ஆண்டவரான அபிஷேகம் பண்ணுகிறார். இவருடைய குணங்கள் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இருந்து 2 காரியங்கள். முதலாவது வந்து அங்க இஸ்போசேத் என்ன பண்றான்னா தப்பான காரியங்கள் எல்லாம் திட்டுனவன், சுட்டி காட்டினவன். இரண்டாவது அவன் நீதிமான். இங்க தாவீதை பார்த்ததுல ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், அவன் என் இருதயத்திற்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், இவள் அல்லது இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா நம்ம என்ன எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இருந்தால் ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்லுவார். ஏன்னு சொன்னா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாவீதை மட்டும் தான் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற யாருமே சொல்லப்படவில்லை. நம்ம ஆரம்பத்தில் இருந்து நீங்க பார்த்துட்டே வந்தா நோவாவோடு கர்த்தர் இருந்தார், சஞ்சரித்தார், அவ்வளவுதான். யோபு என்னுடைய தாசன் சொன்னார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் காரி சித்தி உள்ளவன் ஆனான். தானியேலோடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அப்படிதான் இருக்குமே தவிர என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் யாரையும் எனக்கு சொல்லல. வேதாகமத்தில் இந்த ஒருவர் மட்டும்தான் அழைக்கப்பட்டார். அதே போல நாமளையும் ஆண்டவர் பிரித்து எடுத்து இவன் என்னுடைய நேசகுமாரன் சொல்லுகின்ற அளவுக்கு நம்ம நினைச்சணும். நாம் இந்த நாட்களிலே நம்மை வளர்த்து கொள்ளும் போது ஆண்டவருடைய கிருபைகளை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் தியானத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலரை ஆண்ட இஸ்போசேத் என்னும் ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் பரிசோதிக்கும் இந்த லெந்தென்னும் காலத்திலே வேதத்தின் ராஜாக்களை வைத்து நாங்கள் தியானம் பண்ண தேவன் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். அவர்களுடைய வாழ்வை வைத்து எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்போசேத் என்னும் ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்கிறபடி தவறுகளை, குற்றங்களை சுட்டி காட்டின ஒரு நல்லதொரு ராஜாவாக இருந்தார். நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை, குற்றங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து நிற்கவும் அதை சுட்டி காட்டவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக நீதிமான் என்று அழைக்கப்பட்ட இந்த ராஜாவை போல நாங்களும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நீதிமான் என்று அழைக்கப்படும் கிருபைகளை தேவன் தந்து வழி நடத்துவீராக. ஆயக்காரனை போல நாங்களும் ஒருவேளை ஆண்டவரே உமக்கு விரோதமானவர்களாய், குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கிருபையை நாங்கள் தேடி வாஞ்சித்து பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று அந்த கிருபைக்காக நாங்கள் கெஞ்சினால் ஆலயத்தை விட்டு, உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் திரும்பி போகும்போது நீதிமானாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறீர். அப்படிப்பட்ட மிகுந்த கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். நீதிமானாய் கர்த்தருக்கென்று பயன்படுகிற உன்னத பாத்திரமாய் தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இன்னுமாய் நாங்கள் தாவீது ராஜாவை குறித்து தியானித்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். முன்குறித்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. அதை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் பலன் தருவீராக. எப்போதும் கர்த்தரை துதித்து தன் தாளந்துகளால் தனக்கு கொடுத்த கிருபையால் தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தின தாவீது உமக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தது போல நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், இவைகளை கொண்டு உண்மையை உயர்த்த உதவி செய்யுங்க. எங்கள் நாவு இயேசுவை உயர்த்தட்டும், எங்கள் சரீரம் இயேசுவை உயர்த்தட்டும், எங்கள் வார்த்தைகள் இயேசுவை உயர்த்தட்டும், எங்கள் சிந்தனைகள் ராஜாவாகி இயேசுவை மகிமைப்படுத்தி உயர்த்தட்டும். எப்போதும் அந்த சிந்தை எங்களுக்குள் தந்து வழி நடத்துங்க. உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய், உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அணைந்து வழி நடத்துவீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து பெருகட்டும். இந்த வாரத்தின் முழு பணிகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீர், சமாதானத்தை, சுகவாழ்வை கொடுத்து எங்களை வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே தொடர்ந்து எங்களை உடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருந்து பெருக வேண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாளை தின ஆராதனையும் சன்னிதானத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நாங்கள் நடுவர் ஜெபத்தோடும் ஆயுதத்தோடும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் திருப்பந்தியிலே பங்கு பெறுவதும் கர்த்தர் கிருபை தாரும். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி புது பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும்
நிரப்புவீராக. புது கிருபையும் புது பலனும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். புது சரீரமாய், புது ஆத்மாவாய், புது ஆவியை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்துள்ளவீராக. எங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை சுத்திகரித்துக் கொள்ள தொழில்விடும் காலத்தில் எங்களை நாங்கள் புதுப்பித்து கர்த்தருக்காக எழும்பி நிற்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துவீராக. நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவரீருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்தையேவுமே மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன் எப்பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினால் சாக சம்மதித்ததால் சீயோனகர்காய் கண்ணீர் விட்டதாலும் தேவரீர் எங்கள் மேல் இறங்குவீர். நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே கண்ணீர் நீயும் இயேசுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.